போன வாரம் சாட்டர்டே நைட் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஆமாங்க, அங்கேயும் தேர் திருவிழா தான். அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். தருமபுரியில் இருக்கிற எங்களுக்கு டூர்னாலே இது மாதிரி தேர் திருவிழா போகிறது தாங்க. வேறு எங்கே போகிறதுனே எங்களுக்கே தெரியல. வருஷம் தவறாமல் எல்லா ஏரியாவில் இருக்கிற தேர் திருவிழாவுக்கும் நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம். சிலுவையில் அறையப்பட்ட ஏசுநாதர் உயிர் தேர்ந்து வரும் நாளை மையமாக கொண்டு தான் இந்த தேர் திருவிழா அங்கே நடத்துகிறாங்க. அதை பார்க்கறதுக்காக அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி விடிய விடிய ஏசுநாதர் உயிர் தெழுந்து வர்றத காட்சிப்படுத்தி பார்ப்பாங்க. இந்த வருஷம் ஏனோ கூட்டம் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இதுக்கு முந்தின வருஷம்லாம் கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க. இன்னும் டைம் ஆக கூட்டம் வந்து சேர்ந்துட்டே தாங்க இருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் போல், அதனால தான் எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் தேருக்கு தேவையான சில வேலைலாம் அங்கே செஞ்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டாச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஏசுநாதர் அவரோட ஃபேமிலியோட இருக்கிற அந்த ஸ்டாச்சுவை வந்து எனக்கு பார்க்கும்போது அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம் போல் இருந்ததுங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது க்யூட்டாக இருக்கா இல்லையா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜீசஸ் கிட்ட நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அதையும் வேண்டிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட பார்ட் 2 வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன் பார்ட் 2 வீடியோ அப்படின்னா, இதுக்கு பக்கத்துலேயே ஜீசஸோட நினைவு மண்டபம் மாதிரி ஒன்று இருந்தது. அதை நானே இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா, பாய்.